My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. CMC Ludhiana, பஞ்சாப்ல இருக்கக்கூடிய CMC Ludhiana மருத்துவக் கல்லூரியில் பைபிள் டெஸ்ட்டுக்குரிய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ஆல்ரெடி CMC Ludhiana அப்படிங்கிற இந்த கல்லூரியை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இந்த பைபிள் டெஸ்ட் யாருக்கு என்ன எப்படி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பைபிள் டெஸ்ட் அப்படின்னா என்ன, இதை யார் அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன, அப்ளிகேஷன் எப்படி போடுறது, அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி CMC லுதியானாக்கு அனுப்பணும், கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ஒரு கம்ப்ளீட் டெமோவை, அதாவது CMC லுதியானாவுடைய பைபிள் டெஸ்ட் அப்ளிகேஷன் போர்ட்டலையும் நம்ம டெமோவில் காமிச்சிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. CMC லுதியானா ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இதுக்குரிய பதில்களையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் CMC லுதியானாவுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை போட்டிருக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பார்த்துடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். இப்போ பைபிள் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன், இந்த பைபிள் டெஸ்ட் போர்ட்டல் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த பைபிள் டெஸ்ட் யார் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் அப்ளைங் அண்டர் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கேட்டகரி, CMC லுதியானா அப்படிங்கிறது ஒரு ப்ரைவேட் காலேஜ், இட்ஸ் அ கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜ். ஸோ நீங்கள் கேட்டகரி 2க்கு கீழே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணணும். நீங்கள் கேட்டகரி 2A, 2B, 2C, 2D, E, F, G கேட்டகரி 2Aலேருந்து 2G வரைக்கும் எந்த கேட்டகரியில் நீங்கள் வந்துட்டீங்கனாலும் கட்டாயம் இந்த பைபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது எழுதணும். CMC லுதியானாவுடைய அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பைபிள் டெஸ்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கணும், நீட்லேயும் குவாலிஃபை ஆகிருக்கணும். சரிங்களா? ஸோ அதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, CMCயினுடைய பைபிள் டெஸ்ட்டில் மினிமம் 40% மேலே நீங்கள் எடுக்கணும். அதுதான் பாஸ் மார்க்காக வச்சுருக்கிறாங்க. யூ ஷுட் பாஸ் இந்த பைபிள் டெஸ்ட். இந்த பைபிள் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பின்னாடி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். எவ்வளோ கொஷின்ஸ் வரும், என்னென்ன மாதிரி இருக்குது, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். அண்ட் இதில் நீங்கள் நீட்லையும் குவாலிஃபைங் மார்க் அப்படிங்கிறது எடுக்கணும். இந்த 2 கிரைட்டீரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அட்மிஷன் அப்படிங்கிறது பியூர்லி பேஸ்ட் ஆன் யுவர் நீட் ஸ்கோர், மெரிட் அடிப்படையில் தான் அட்மிஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. தேர் இஸ் நோ லைக் பாஸ் பை பண்ணி உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறது இல்லை. அடுத்து இந்த இடத்துல பார்த்துடலாம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன, இந்த டைம்லைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பைபிள் டெஸ்ட் ஜூன் 21 அன்னைக்கு நடத்த போகிறாங்க. இந்த தேதிங்கிறது மேபி நிபந்தனைகளுக்கு உட்பட்டது தான், சேஞ்சஸ் வரலாம். இப்போதைக்கு 21 ஜூன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனல்லையும் கண்டிப்பாக நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் எப்போ இருந்து சார் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா, 11ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 11th 15th மே வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. இது பைபிள் டெஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன். ஆல்ரெடி நான் கேட்டகரி 2Gயில் அப்ளை பண்ணியிருக்கிறேன், நானும் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா எஸ், டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அதை போட்டு லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் CSI கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா, CSI சர்ச்சை சேர்ந்த மாணவர்களாக இருக்கீங்க, அல்லது அவங்க ஒரு 23 லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த லிஸ்ட்டில் உங்கள் அந்த நெட்ஒர்க்கில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது கேட்டகரி 2B, 2G அந்த மாதிரி வர்ற கேட்டகரி எல்லாம். ஸோ இதில் டாக்குமெண்ட் எல்லாம் எப்போ நம்ம அனுப்பணும் அப்படின்னா 20ஆம் தேதி, மே மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அனுப்ப வேண்டியிருக்கும் CMC லுதியானாக்கு. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா CMC லுதியானாவுடைய பைபிள் டெஸ்ட், இதை அப்ளை பண்ணி பேமெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மில் ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே பேஸ்ட் பண்ணணும், ப்ராப்பராக எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். ஆல்ரெடி அதில் நீங்கள் கொடுக்குற டேட்டெல்லாம் ப்ரீஃபில் ஆகிருக்கும், பட் அதில் உங்களுடைய சிக்னேச்சர், ஃபோட்டோ அண்டு வேறு ஏதாவது விட்னஸ் சிக்னேச்சர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்டிசம் சர்டிஃபிகேட் இஃப் அவைலபிள். உங்களுடைய சர்ச்சில் உங்களுக்கு பேப்டிசம் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா பேப்டிசம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக சர்ச்சினுடைய மெம்பர்ஷிப் லெட்டர் ஃப்ரம் யுவர் சர்ச், உங்கள் பாஸ்டர்கிட்ட சர்ச் மெம்பர்ஷிப் லெட்டர். இதுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபார்மேட் அண்ட் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அடுத்ததாக 4th எ லெட்டர் ஆஃப் சர்வீஸ் கமிட்மெண்ட். இதனுடைய ஃபார்மேட்டும் CMC லுதியானாவே கொடுத்துருக்குறாங்க. அந்த PDFையும் நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிடுறேன். அடுத்து டொமிசைல் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். சரிங்களா? தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் வேறு ஸ்டேட்னா அந்த ஸ்டேட்டினுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுக்கணும். இந்த 5 டாக்குமெண்ட் கம்பல்சரி அனுப்பணும். சரிங்களா? இது போக 6வது டாக்குமெண்ட் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, ஸ்வான் அஃபிடவிட். இந்த ஸ்வான் அஃபிடவிட் இப்போ நீங்கள் கொடுக்க வேண்டியதில் காலேஜில் சீட்டு கிடச்சதுக்கப்புறம் அந்த டைம் ஆஃப் அட்மிஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த ஸ்வான் அஃபிடவிட்னா என்னென்னா, பாண்ட் பேப்பரில் 2 வருஷம் அவங்க சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் வேலை செய்கிறதுக்கு தயார்னு சொல்லி
கொடுக்கறது தான் இந்த ஸ்வான் அஃபிடவிட். ஸோ இந்த சிஎம்சி லுதியானாவில் ஃபீஸ் கம்மின்றதுனால மற்ற கல்லூரிகளை மற்ற காலேஜஸுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டா கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மி அப்படிங்கிறதுனால 2 வருடம் பாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. சேம் லைக் சிஎம்சி வெள்ளூர் இருக்கிறபடியே இங்கேயும் பாண்ட் பீரியட் இருக்குது ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ். சரிங்களா, அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு அப்ளிகேஷன் போடுறீங்களா இல்லையாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இந்த காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் இந்த மாதிரி எல்லாம் எப்படி இருக்கும், எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்டர்ன். இந்த பைபிள் டெஸ்ட் எப்படி சார் நடக்கும், பைபிள் டெஸ்ட்னு சொல்கிறீங்களே, என்ன தான் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேலை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை தான் இங்கே சொல்ல போகிறேன். இட் இஸ் கோயிங் டு பி அ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஓகேங்களா, ஆன்லைனில் நீங்கள் எழுத போகிறீங்க. அவங்க சொல்லக்கூடிய சென்டருக்கு நீங்கள் போக போகிறீங்க. மொத்தமாக 6 சென்டர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதில் 50 MCQ கொஷின்ஸ் வரப்போகுது. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ், 3 ஆன்சர் இருக்கும். ஒரு கொஷனுக்கு 3 சாய்ஸஸ் இருக்கும். அதில் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லாங்குவேஜ் ஆஃப் பைபிள் டெஸ்ட் தான், நான் தமிழ் பைபிள் மட்டும் தான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா இந்த விஷயத்தில் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது இட் இஸ் கோயிங் டு பி இன் இங்கிலீஷ். ஓகேங்களா, இந்த பைபிள் டெஸ்ட்டுங்கிறது இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரெடி ஆகிக்கோங்க. அண்ட் தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்கிங். மொத்தம் 50 கேள்வி இருக்குது. நீங்கள் 40% எடுக்கணும். ஓகேங்களா, மினிமம் 40% எடுக்கணும். தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ நீங்கள் எல்லா கொஷனையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். நல்லா யோசிச்சு தாராளமாக எழுதலாம். எல்லாமே பைபிள் இருந்தால் இருக்க போகுது. சரிங்களா, பிப்ளிக்கலான கொஷின்ஸ், வெரி பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலர் சர்ச் கோயராக இருக்கீங்க, உங்களுக்கு பிப்ளிக்கல் ஸ்டோரிஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பைபிள் டெஸ்ட்டில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ரொம்ப பயப்படாதீங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா, வெரி பேசிக் கொஷின்ஸ் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எழுதின பசங்கக்கிட்ட ஃபீட்பேக்லாம் கேட்டிருக்கிறோம். ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப தியாலஜிக்கலாக கேட்பாங்க அப்படிலாம் பயப்படாதீங்க. பேசிக் லெவல் கொஷின்ஸ் தான் இருக்கும். நோ நெகட்டிவ் மார்க்கிங். அண்ட் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சென்னை இருக்குது, டெல்லி, கொச்சி, கொல்கத்தா அண்ட் மொஹாலி அண்ட் மும்பை. ஸோ இந்த 6 சென்டர்ஸ் இருக்குது. ஏதாவது 2 சிட்டி நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பை டிஃபால்ட் நீங்கள் தமிழ்நாட்டில் சென்னை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேபி நியர்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பக்கமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பெரும்பாலான மாணவர்கள் தமிழ்நாடுல சென்னையும் கேரளாவில் கொச்சியும் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் சூஸ் அக்கார்டிங் டு யுவர் விஷ். ஸோ அடுத்ததாக டேட் எப்போ நடக்க போகுது, 21ஆம் தேதி ஜூன் மாதம். இது டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. மேபி இட் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன். நீட் ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்போ வருது அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த பைபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஒரு வேளை சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலில் வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 2500 ரூபாய் இதுக்குரிய எக்ஸாமினேஷன் ஃபீ, பைபிள் டெஸ்ட்டுக்குரிய எக்ஸாமினேஷன் ஃபீ. அண்ட் இந்த இதை நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை வருது, டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, பேமெண்ட் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா அவங்க அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் யூ ஷுட் இன்ஃபார்ம் சிஎம்சி லுதியானா பிஃபோர் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் அமௌண்ட்டை நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரில், பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது பண்ணணும். அவங்க அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் இஸ் ஒர்க்கிங். நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ பேமெண்ட் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். கியூஆரே வருது, ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஈஸியாக போயிடுது. ஸோ பெரிய பிரச்சனை கிடையாது ஆன்லைன் பேமெண்ட்டில். இஃப் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட், பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னா மட்டும் நீங்கள் இந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு நீங்கள் போகலாம். அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அதையும் நான் டெலிகிராம் சேனல்லையே ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத டெமோவாக நம்ம பார்த்தலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் ஆல்ரெடி கேட்டகரி 2Gக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷன் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம். கேட்டகரி 2Gயில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி போய்க்கலாம். நான் சிஎஸ்ஐ கேண்டிடேட், நான் இது வரைக்கும் அப்ளை பண்ணவே இல்லை, இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், சிஎஸ்ஐ தவிர பெரும்பாலான எல்லா டினாமினேஷன் சர்ச்சஸும் கேட்டகரி 2G கீழே தான் வராங்க. அவங்க ஒரு 23 நெட்வொர்க் தான் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டில் சிஎஸ்ஐ மட்டும்தான் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி என்னுடைய பார்வைக்கப்படுது. உங்களுடைய சர்ச் அல்லது உங்களுடைய நெட்வொர்க் அதில் இருந்துச்சுன்னா கேட்டகரி 2B கீழே நீங்கள் வந்துடுவீங்க, இல்லைனா கேட்டகரி 2Gக்கு போவீங்க. இதெல்லாம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். ஓகேங்களா, சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் கேட்டிருக்காங்கன்னா, நேம் ஆஸ் பர் யுவர் 10th மார்க் ஷீட். ஓகேங்களா, மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் இருக்கிறபடி போட்டுக்கோங்க. நீட் டீட்டெயில்ஸ்னு ஒன்று கேட்டிருக்காங்களே சார், நாங்கள் இன்னும் எழுதவே இல்லை, பயப்படாதீங்க, இதெல்லாம் பிளாக்காக விட்டுருங்க. ரோல் நம்பர், நீட் ஸ்கோர் கார்டு, ஆல் இண்டியா ரேங்க்கு அண்ட் BFUHS இது இருக்கு இல்லைங்களா, இது பாபா ஃபரீத் யூனிவர்சிட்டியினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி. இதுவும் இப்போதைக்கு நம்ம பண்ண மாட்டோம், எல்லாமே நீட் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் தான். ஒருவேளை பஞ்சாபில் பாபா ஃபரீத் யூனிவர்சிட்டியில் நீங்கள் செப்பரேட்டாக அப்ளிகேஷன் போடணும், அவங்க கால் ஃபேர் பண்ணாங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போடுறேன். அந்த டைமில் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த என்டையர் 4 பிளாக்ஸை நீங்கள் பிளாங்காக விட்டுறலாம்.
ஆப்ஷனல் தான் சரிங்களா, மேண்டேட்ரி கிடையாது. நேம் போட்டுக்கோங்க. பர்சனல் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபாதர் நேம், மதர் நேம், உங்களுடைய ஜெண்டர் அண்ட் ரிலீஜியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பை டிஃபால்ட் கிறிஸ்டியன் தான் வரும். பிகாஸ் இந்த கேட்டகரி அப்படிங்கிறது கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும்தான். ஓப்பன் கேட்டகரி சீட்டுக்கு இப்போ அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பைபிள் டெஸ்ட் வராது, பாண்ட் இருக்காது. பட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி வித் சர்வீஸ் கமிட்மெண்ட்டோட போகக்கூடியவங்களுக்கு பாண்ட் இருக்கு, சர்வீஸ் கமிட்மெண்ட் இருக்கு. அண்ட் நமக்கு வந்து இப்போ அப்ளிகேஷன் அப்படிங்கிறது பண்ணணும். அடுத்து மெம்பர் ஆஃப் விச் சர்ச் நேம் போட்டுக்கோங்க. எவ்வளோ வருஷமா அங்கே மெம்பர்ஷிப்பில் இருக்கீங்க. டேட் ஆஃப் பாப்டிசம், நீங்கள் எந்த தேதியில் ஞானஸ்தானம் எடுத்தீங்க அதை நீங்கள் போடுங்க. ஸ்டேட் ஆஃப் டொமிசைல் தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கலாம். யுவர் ஸ்டேட் ஆஃப் டொமிசைல். அடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் அண்ட் கரஸ்பாண்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க. அண்ட் மொபைல் நம்பர், லேண்ட்லைன் நம்பர் அதெல்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்கோ கொடுத்துருங்க. இமெயில் ஐடி தவறு இல்லாமல் கொடுத்துருங்க. இதுதான் லாகின் ஐடிக்கு கொடுக்க போகிறீங்க. அண்ட் எந்த கோர்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க, எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அண்ட் பிபிடி 3 கோர்ஸ் இருக்குது. நீங்கள் 3மே அப்ளை பண்ணுறதுனா 3ஐயும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எம்பிபிஎஸ் மட்டும்னா யூ கேன் சூஸ் எம்பிபிஎஸ். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் ரெண்டுமே சூஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் கிறிஸ்டியன் மெடிக்கல் அது இதெல்லாம் டிஃபால்ட்டாக வந்துடும் சரிங்களா. நீங்கள் அங்கே சூஸ் பண்ணும்போது இது டிஃபால்ட்டாக வந்துடும். ஒன்லி ஃபார் 2G அப்படின்னு சொல்லி இங்கே டிஃபால்ட்டாக வந்துடும். அண்ட் பைபிள் டெஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது இருக்கும். இங்கே வந்து சென்னை ஃபர்ஸ்ட் சாய்ஸ், யோர் சாய்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். செகண்ட் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி, கொச்சி, கொல்கத்தா, மொஹாலி அண்ட் மும்பை இருக்குது. இதில் உங்களுக்கு எது பக்கமாக தெரியுதோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி 100க்கு 99.9% இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சென்னை தான் வரும். பயப்படாமல் நீங்கள் போடலாம். ஸோ அடுத்து கோர்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். இதுவும் டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிக்கோங்க சரிங்களா. கேட்டகரி 2A, 2B, 2C, 2D, 2G அப்படின்றது பார்த்தீங்களா, அது வந்து டிஃபால்ட்டாக வந்துக்கும். நீங்கள் எந்த சார்ஜ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து இது வரும் ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த இடத்துல கேட்டகரி 2னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி 2 அப்படிங்கிறது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா அப்படின்னு எல்லாமே இருக்கு இல்லைங்களா. இந்த தமிழ்நாடு வந்துச்சு அப்படின்னா கேட்டகரி 2B வரும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ கிறிஸ்டியனாக இருந்தால் கேட்டகரி 2B. இஃப் யூ பிலாங் டு எனி அதர் டினாமினேஷன் தட் கேட்டகரி 2G ஓகேங்களா. ஸோ அது நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து அகாடமிக் டீட்டெயில்ஸை என்டர் பண்ண சொல்லுவாங்க. 10th, 11th அண்ட் 12th 10th போர்டு, நீங்கள் போர்டு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னா தமிழ்நாடுன்னு டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்துடும். ஸோ அதை நீங்கள் ஸ்டேட் காமன் போர்ட் ஆஃப் செலெக்ஷன் இந்த தமிழ்நாடுன்னு இருக்கும், இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை சிபிஎஸ்சினா அதுவும் அங்கே இருக்குது. அண்ட் அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் 11th மார்க் ஷீட்டு கேட்குறாங்க, பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ சில மாணவர்களுக்கு பர்சன்டேஜ் ஸ்கூல்லேயே கொடுத்துருந்தா அதை போட்டுருங்க. இல்லைன்னா இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். கால் பண்ணி கேளுங்க, சிஎம்சி லுதியானா கால் பண்ணி கேளுங்க. எனக்கு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நானும் சொல்கிறேன். இப்போதைக்கு உங்கள் ஸ்கூலில் கேட்டு 11th பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. 10th, 12th யூ நோ தட் ஓகேங்களா. 12th அப்பியரிங் அப்படின்னா அந்த இயர் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கேட்காது ஓகேங்களா, பர்சன்டேஜ் கேட்காது. 10th, 12th இல்லை 10th and 11th மட்டும் கேட்கும். 12th ஆல்ரெடி கம்ப்ளீட்டடாக இருந்தால் 12th மார்க் கேட்பாங்க. ஸோ அடுத்த செக்ஷன் போகிறோம். இந்த இடத்துல வரும்போது உங்களுடைய பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண சொல்லுவாங்க. யூ ஷுட் ரீசெட் யுவர் பாஸ்வேர்ட் வித் 1 கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்லாம் வச்சு, ஸ்பெஷல் கேரக்டர், நியூமரிக்கல் நம்பர்லாம் வச்சு நீங்கள் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோடுக்கு வந்துடுறோம். இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாமே ஜேபக் ஃபார்மேட்டில் தான் இருக்க போகுது ஓகேங்களா. அப்லோட் ஆல் டாக்குமெண்ட்ஸ் இன் இமேஜ் ஃபார்மேட், ஜேபிஇஜே, ஜேபக், பிஎன்ஜி, ஜேபிஜி அண்ட் ஜிஐஎஃப் இந்த ஃபார்மேட் நீங்கள் ஜேபக்கில் வச்சு அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் இதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். லெஸ் தேன் 100 KB. சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்லாம் 200 KB கீழே இருக்கலாம் சரிங்களா. அப் டு 200 KB ஃபார் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஆல் த அதர் டாக்குமெண்ட்ஸ். வேறஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து 100 KBக்குள்ளே இருக்கணும். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயே ப்ரிவியூ வரும் ஓகேங்களா. நீங்கள் சூஸ் பண்ண ப்ரிவியூ இருக்கும். ப்ரைவசி ரீசனுக்காக நான் அதை ஹைட் பண்ணியிருக்கிறேன். சிக்னேச்சர் கரெக்டாக வரும். அண்டு மற்ற விஷயங்கள் இந்த இடத்துல அட்மிட் கார்டு, 10th, 12th டீட்டெயில் மார்க்ஸ் கார்டு அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை ஓகேங்களா. ஏன்னா அதெல்லாம் அதுக்கப்புறம் ஆஃப்டர் நீட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா கொடுங்க. அஃபிடவிட் ஆஃப் சர்வீஸ் சர்டிஃபிகேட், எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னா கொடுங்க. மேண்டேட்ரி மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் இப்போதைக்கு பண்ணிங்கன்னா கூட போதும். மற்ற டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து இங்கே வந்து பேமெண்ட் செக்ஷன் போகிறோம். இந்த இடத்துல பே நவ் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா. இது கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். இதில் நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது யூபிஐ அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த யூபிஐ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கேன் QR வரும். நீங்கள் QR ஸ்கேன் பண்ணிவிட்டு யூ கேன் மேக் த பேமெண்ட். ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை ஃபார் சிஎம்சி லுதியானா பைபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து 15th May 2026. ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி 20ஆம் தேதி, மே மாதம் 20ஆம் தேதி. ஸோ இதில் இந்த வீடியோவில் சிஎம்சி லுதியானாவில் எவ்வளோ சீட்டு அண்ட் அதனுடைய காலேஜஸ் கேட்டகரி இதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் பேசியிருக்கிறோம். இந்த வீடியோவில் அப்ளிகேஷன் பைபிள் டெஸ்ட் எப்படி அப்ளிகேஷன் போடுறது, அதனுடைய இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும், எப்படி அனுப்பணும், இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறோம். ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் ஆல் த ப்ராசஸ், அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், டவுன்லோட் பண்ணுங்கள், பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அதில் ஃபோட்டோ சிக்னேச்சர் பேஸ்ட் பண்ணிக்கோங்க, சிக்னேச்சர் ஒட்டி போட்டுருங்க. பேரண்ட் சிக்னேச்சர்லாம் இருக்கும், அதெல்லாம் போட்டுருங்க.
பண்ணுங்கள். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் இதோடு சேர்த்து மற்ற டாக்குமெண்ட்ஸ் மென்ஷன் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த 5 டாக்குமெண்ட் அதையும் அட்டாச் பண்ணிவிட்டு சிஎம்சி லுதியானாவுடைய அட்ரஸுக்கு நீங்கள் கொரியர் அனுப்பி வைக்கணும். ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ அல்லது கொரியரோ நீங்கள் அனுப்பலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பும் மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.